5 seconds. Comments. இந்திய திருநாட்டின் 75வது சுதந்திர திருநாள் அன்று தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரை, தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர் என்ற தேசிய கவி பாரதியின் பாடல் வரிகளை பாடும் தகுதியை நமக்கு தந்த இந்திய திருநாட்டின் விடுதலை வீரர்கள் அத்தனை பேரையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த சுதந்திர திருநாள் நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலையை பாடுபட்டு பெற்றுக் கொடுத்த தியாகிகளை போற்றுவோம். அவர்களின் குடும்பத்தினருக்கு நன்றியை தெரிவிப்போம். எந்த நோக்கத்துக்காக அவர்கள் போராடினார்களோ அந்த நோக்கம் நிறைவேற எந்நாளும் உழைப்போம் என்று இந்நாளில் உறுதியேற்போம். விடுதலை நாள் என்பது அரசியல் விடுதலை நாளாக மட்டுமல்லாமல் பண்பாட்டு விழாவாக ஒட்டுமொத்த இந்திய மக்களால் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் ஆனந்த சுதந்திரம் அடைந்த நாள் மட்டுமல்ல, ஆற்றல் மிகு இந்தியாவை அடுத்தடுத்த ஆண்டுகளில் உருவாக்க திட்டமிடும் நாள். இந்நன்னாளில் 4வது முறையாக தேசிய கொடியை ஏற்றும் வாய்ப்பினை பெற்றமைக்காக பெருமை கொள்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு தந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளில் இந்த அரசு ஈடுபட்டு வருகிறது. சமூக மாற்றம், கல்வி மேம்பாடு ஆகிய அனைத்தும் ஒரே நேரத்தில் நடக்க வேண்டும் என்று இந்த அரசு கருதுகிறது. வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சியாக மட்டுமல்லாமல் சமூக வளர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று இந்த அரசு கருதுகிறது. அதன் அடிப்படையில் திட்டங்களை தீட்டி செயல்படும் அரசாக இந்த அரசு திகழ்கிறது. கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாடு அடைந்த வளர்ச்சியை பார்த்தோமானால் அது ஒரே ஒரு துறை வளர்ச்சியாக இல்லாமல் பல்துறை வளர்ச்சியாக அமைந்திருக்கும். பெண்களின் சமூக பங்களிப்பையும் பொருளாதார விடுதலையையும் தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்கும் திட்டம்தான் பெண்கள் அனைவருக்கும் கட்டணமில்லா பேருந்து வசதி அளிக்கும் திட்டம் என்பதை இங்கே நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இளைஞர்கள் தங்கள் கல்வி தகுதிக்கேற்ப நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்று அறிவார்ந்த தமிழ் சமுதாயத்தை உருவாக்க இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. இதற்கு எடுத்துக்காட்டாக கடந்த 3 ஆண்டுகளில் தனியார் துறைகளில் மட்டும் கிட்டத்தட்ட 80 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. அரசு துறைகளில் கிட்டத்தட்ட 65,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் 75,000த்திற்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும். இந்த நன்னாளில் விடுதலை போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம், சிறப்பு ஓய்வூதியம் ஆகியவை
உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். seconds. 10 seconds. 5 seconds. Comments. 1. பெருநகர சென்னை மாநகராட்சியின் கண்காணிப்பு பொறியாளரால் 5வது மண்டலத்தில் கால்பந்து மைதானம், படிமேடை, நுழைவு வாயில் மற்றும் அரங்கு கட்டும் பணிகள் மேற்கொள்ள மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. பணிகளுக்கான மொத்த மதிப்பீடு 79 லட்சம் ரூபாய். பிணை வைப்பு தொகை 79,000 ரூபாய். ஒப்பந்த புள்ளி ஆவணங்களை ஜனவரி 10ஆம் நாள் முதல் 30ஆம் நாள் வரை பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 31ஆம் நாள் மாலை 3 மணி வரை பெற்றுக்கொள்ளப்பட்டு அன்றே 4 மணிக்கு திறக்கப்படும். இது குறித்து பெருநகர சென்னை மாநகராட்சி கண்காணிப்பு பொறியாளர் வெளியிடுகின்ற ஒப்பந்த புள்ளி அறிவிப்பினை தயாரிக்கவும். 2. மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் வரும் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தில் உள்ள இளநிலை உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஊதிய விகிதம் நிலை 2. வயது வரம்பு 27. தாழ்த்தப்பட்ட இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு வயது வரம்பில் விதிகளுக்குட்பட்டு தளர்வு உண்டு. 12ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் ஆங்கிலத்தில் ஒரு நிமிடத்திற்கு 35 வார்த்தைகள் கணினியில் தட்டச்சு செய்யும் திறன் பெற்றிருக்க வேண்டும். நடைமுறையில் உள்ள இடஒதுக்கீடு பின்பற்றப்படும். விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க கடைசி நாள் ஜனவரி 31. மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் செயலாளர் வெளியிடும் விளம்பரம் தயார் செய்யவும். 3. பரமக்குடியை சேர்ந்த ஒருவர் சென்னை அம்பத்தூர் அருகே தன்னுடைய உறவினருடன் இரவு 8 மணிக்கு 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது மேனாம்பேடு என்ற இடத்தின் அருகே எதிரே வந்த இலகு ரக வாகனம் 2 சக்கர வாகனத்தின் மீது மோதியதில் 2 சக்கர வாகன ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவம் நடந்த இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் இந்த விபத்தில் 2 சக்கர வாகனத்தின் பின்னிருக்கையில் பயணித்து படுகாயம் அடைந்தவரை அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்து காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனை காவல்துறையினர் விரைந்து சரி செய்ததை அடுத்து போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியது. வாகன ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்தை நேரில் பார்த்ததாக அறிக்கை வரைக.